ராகவ் சோழன் கிட்ட பேசணும்னு சொல்றாங்க. உடனே சோழன், உங்ககிட்ட நான் எனக்கு பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. நான் கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. ராகவ் வந்துட்டு, "ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் சார் உங்ககிட்ட" அப்படின்னு சொன்னதும், "சரி என்னன்னு சொல்லுங்க" அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ராகவ் இருந்துட்டு, "நிலா இருக்காங்கல்ல, அவங்கள்கிட்ட என்னுடைய லவ்வ நான் சொல்லணும். அதுக்கு உங்களோட ஹெல்ப் தேவை" அப்படிங்கிறாங்க. உடனே சோழனுக்கு அதிர்ச்சி ஆகுது. "என்னடா என் பொண்டாட்டி கிட்ட லவ் சொல்றதுக்கு என்னுடைய ஹெல்ப்பே உனக்கு தேவையா?" அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து அதிர்ச்சியா பார்த்துட்டு இருக்காங்க. உடனே நிலா இருக்கிறாங்கல்ல, "அவங்க என்ன லவ் பண்றாங்களா? என்னன்னே எனக்கு தெரிய மாட்டேங்குது. அவங்க ஆனா என்ன அவாய்ட் பண்ணிட்டே இருக்கிற மாதிரியே இருக்குது எப்ப பார்த்தாலும். நான் அவங்க கிட்ட நல்லா பேசினாலும், அதான் எனக்கு ஒண்ணும் புரியல" அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வந்து சொல்றாங்க. அத கேட்டுட்டு சோழன், "எனக்கு தெரியுமே அவங்க ஏன் அவாய்ட் பண்றாங்கன்னு" சொல்லிட்டு சோழன் சொல்றாங்க. உடனே, "என்ன சார் என்ன விஷயம்? எதுக்காக அவாய்ட் பண்றாங்க? அவங்களுக்கு ஏதாவது பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்களா? அதனால தான் இப்படிலாம் பண்றாங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே சோழன் இருந்துட்டு, "அவங்களுக்கு கல்யாணமே ஆயிடுச்சு. உங்களுக்கு தெரியாதா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே ராகவ் அதிர்ச்சியாகி பார்க்குறாங்க. "என்ன சொல்றீங்க? அ சோ நிலாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஆமா சார். நிலாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு" அப்படின்னு சொன்னதும், யாருன்னு கேட்குறாங்க. அது யாருன்னு உங்களுக்கு தெரியணுமா? அது வேற யாரும் இல்ல. நான் தான். என்னுடைய பொண்டாட்டி தான் நிலா" அப்படின்னு சொல்லிட்டு இங்க சோழன் உண்மையெல்லாம் சொன்னதும் ராகவ் அதிர்ச்சி ஆகுறாங்க. "என்ன சொல்றீங்க? நிலா இத சொல்லவே இல்லையே! அவங்க கல்யாணம் ஆகலன்னு சொல்லி தானே சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க என்ன ஏமாத்துறீங்களா?" அப்படிங்கிறாங்க. "இல்ல, இல்ல. நிலாவுக்கும் எனக்கும் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அதனால சொல்லியிருக்க மாட்டா. வேற ஒண்ணும் இல்ல" அப்படி சொல்லிட்டு சோழன் சொல்றாங்க. உடனேவும் ராகவ் வந்துட்டு, "இன்னும் என்னால நம்ப முடியலையே! உங்கள எப்படி நிலா கல்யாணம் பண்ணியிருப்பான்னு எனக்கு என்னால ஏத்துக்கவே முடியலையே!" அப்படி சொல்லிட்டு ராகவ் அப்படியே குழப்பத்திலேயே இருக்கிறாங்க. ராகவும் சோழனும் பேசுறதெல்லாம் நிலா தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.